அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் கடைசி படம். அதாவது பொங்கலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. அது இப்ப என்ன படம் அப்படின்னா, அதுதான் இந்த தேர்தல் பிரச்சார படம். அதாவது சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. விஜய் அவர்கள் தேர்தலுக்காக திட்டமிட்டு எடுக்கப்பட்ட இந்த ஒரு படம் ஊர் ஊரா தெரு தெருவா கொண்டு போய் ரிலீஸ் பண்ண போறாங்க. வழக்கம் போல இதுலயும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, வலதுபுறம் திரும்பி உணர்ச்சி வசமாக பேசவும், இடதுபுறம் திரும்பி வீரமாக வேகமாக பேசவும், ஆவேசமாக பேசவும் அப்படின்னு சொல்லி மதுரை மேற்கு விஜய் அப்படி, மதுரை கிழக்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், ஆண்டிப்பட்டி விஜய், உசிலம்பட்டி விஜய் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதே மாதிரி என்ன பண்ண போறாரு அப்படின்னா, ஊர் ஊரா போய் 234 தொகுதிக்குமே போய் திருச்சி தெற்கு விஜய், திருச்சி மேற்கு விஜய், திருச்சி கிழக்கு விஜய், மணப்பாறை விஜய், இப்படிதான் அவருடைய பரப்புரை இருக்க போகுது. பெருசா இதுல இந்த ஒரு பயண திட்டத்திலையாவது அவர்களுடைய கொள்கையை சொல்லுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இதுலயும் அவர்களோட கொள்கை என்ன அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. தொடர்ச்சியாக இந்த அவருடைய தொண்டர்களை அப்படின்னு சொல்றத விட அவருடைய ரசிகர்களை அந்த ரசிக மனநிலையிலேயே வச்சிருக்கணும். தேர்தல் வரைக்கும் அவர்களையே அந்த ஒரு போதையிலேயே, அந்த சினிமா மனநிலையிலேயே வச்சிருக்கணும். வச்சிருந்து அப்படியே அவர்களுடைய வாக்குகளை அறுவடை செய்யணும் அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களுடைய திட்டமாக இருக்கு. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு 4 மாதங்களுக்குமே சனிக்கிழமை சனிக்கிழமை அவர் வர்றது. ஏன் சனிக்கிழமை வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்குதான் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் லீவா இருக்கும். அதனால அவருடைய அந்த ரசிகர்கள் எல்லாமே அவர் பாக்குறதுக்காக வருவாங்க அப்படிங்கறதுதான் இவங்களுடைய திட்டமாக இருக்கு. இப்ப இந்த விஜய் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் போய் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுவாரா, இல்ல என்ன அவருடைய அந்த பகுதிகளுக்கு என்ன மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள் வச்சிருக்காரு அதை பத்தி பேசுவாரா, இல்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பத்தி பேசுவாரா, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பத்தி பேசுவாரா அப்படிங்கிறதெல்லாம் இரண்டாம் பட்சம் தான். போற பக்கம்லாம் கண்டிப்பா சினிமா வசனங்களை பேசுவாரு. கடந்த மாநாட்டுல சிங்கம் வேட்டையாடுறதுக்கு மட்டும்தான் வெளியில வரும், வேடிக்கை பார்க்கறதுக்குலாம் வராது அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது மாதிரி கண்டிப்பா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வசனங்களை வேணும்னா நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து எப்பவுமே நடக்கக்கூடிய இந்த அணில்களுடைய சேட்டைகள் எல்லாமே இருக்கு இல்லையா? மரத்துல ஏறுறது, தாவுறது, குதிக்கிறது, ஓடுறது, ஒடியாறது, இது மாதிரியான சேட்டைகளும் இருக்கும். அதை எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த விஜய் கிட்ட நம்ம முன்வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த துப்புரவு பணியாளர்கள் போராடிட்டு இருந்தாங்க. அப்ப நீங்க அவர்களை ஏன் போய் பார்க்கல அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, விஜய் வெளியே வந்தாருன்னா பெரிய கூட்டம் வந்துடும், அது அதனால பெரிய டிராபிக்லாம் வரும், பெரிய அளவுல அது மக்களுக்கு பிரச்சனை, அதனாலதான் விஜய் அவர்கள் வெளியில வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்க பயண திட்டத்தை போட்டு வெளியில வர்றீங்களே, அப்போ கூட்டம் வராதா? அதனால டிராபிக் ஏற்படாதா? அதனால மக்களுக்கு பிரச்சனை ஏற்படாதா? அப்ப உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வெளியில வருவீங்க. அப்ப உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா நீங்க வெளியில வர மாட்டீங்க. அதுக்கு ஒரு காரணத்தை நீங்களே சொல்லுவீங்க. நீங்க அதுல சனிக்கிழமை போட்டதுக்கான காரணம், வீக்கெண்ட்ல எல்லாம் கூட்டம் வரணும், நிறைய கூட்டம் இல்லாம, அதாவது விஜய் வர்ற நாட்கள் எங்கேயாவது ஒர்க்கிங் டேஸ்ல போட்டு கூட்டம் வராம போயிடுச்சு அப்படின்னா அது விஜயோட இமேஜை பாதிக்கும். அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையா தேடி, பள்ளி கல்லூரிகள் விடுமுறையா இருக்க நாட்களை தேடி போட்டிருக்கிற நீங்க, பெரிய கூட்டம் வரணும்னு நினைச்சு மட்டுமே போடுற நீங்க, உங்க ரசிகர்கள் மதுரை மாநாட்டுல வெயில்ல வாடி செத்து போனா அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு கவலை இல்லை. இப்ப கூட்டம் கூடணும் அப்படிங்கிறத பத்தியும் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனைக்கு ஏன் வெளியில வரல அப்படின்னு கேட்டா, அங்க நாங்க வந்தா கூட்டம் வந்துடும் அப்படின்னு சொல்ற நீ எப்படி ஒரு நல்ல தலைவனா இருக்க முடியும்? எப்படி நீ மக்களுக்கானவனா இருக்க முடியும்? தமிழ்நாட்டுல நம்ம பார்ட் டைமா வேலை செய்யறவனை பார்த்திருப்போம், பார்ட் டைமா பிசினஸ் பண்றவனை பார்த்திருப்போம், பார்ட் டைமா காலேஜ் படிக்கிறவனை பார்த்திருப்போம். ஆனா முதல் முறையா பார்ட் டைமா ஒருத்தன் அரசியல் பண்ணணும்னு வர்றான் பார்த்தீங்களா, அவனை நம்ம இப்பதான் பாக்குறோம். எப்படி இந்த திராவிட கட்சிகள் மக்களுடைய அறியாமையும் ஏழ்மையும் பயன்படுத்திங்களோ, அதே மாதிரிதான் விஜய் அவர்கள் இந்த தன்னுடைய ரசிகர்களுடைய அந்த அறியாமையை பயன்படுத்தி அவர்களுடைய அந்த திரை கவர்ச்சியின் மூலமாக தன்னுடைய பிம்பத்தை வைத்து மட்டுமே ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு அரசியலை இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல பார்த்திருக்கவே முடியாது. இந்த அரசியல் கண்டிப்பாக ஒரு வீழ்த்தப்பட வேண்டிய அரசியல். நன்றி.